ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எங்கே விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ கோயிலுக்கு தாங்க, திட்டக்குடி பெரிய கோயில். நியூ இயர் அன்னைக்கு போனோம். அன்றைக்கி டே நல்லா இருக்கணும், அந்த இயர் எண்டு ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போவோம். ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கோயிலுக்கு போவோம். ஸோ நானும் அப்படி தாங்க வந்துட்டு போனேன். ஈவினிங் வந்து 6:00 ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் தான் நாங்கள் வந்துட்டு போனோம். எங்கே விளக்கேற்றிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்கனாக்கா, விநாயகர். ஸோ முழு மூத்த கடவுள் பார்த்திங்கன்னா விநாயகர் தான். ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தீபம் போடுவோம். ஸோ அங்கே ஒரு தீபம் போட்டாச்சு. தீபம் போட்டு அடுத்து அகைன் ஒரு தீபம் வந்துட்டு வச்சுருக்கிறேன். இது எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது. ஸோ ஒரே இடத்துல தான், அது கொஞ்சம் டிவைட் பண்ணி பாதியில் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு போகிறோம். ஸோ நான் முருகனை பார்க்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் வந்துட்டு போனது வந்து, அதுக்குன்னு செப்ரேட்டாக தனியாக ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் மாதிரி குட்டி பிளேஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு போயிட்டுருக்குறேன். இடம் ஆனால் விஸ்தாரமாக இருக்குது. பட் ஆனால் டெம்பிள் வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்துட்டு இருக்கும். செப்பரேட்டாக அதுக்குன்னு வச்சுருக்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை, எந்த ஒரு ஈக்காக்காவுமே இல்லை. ஸோ ஏன் அப்படி இருக்குதுன்னே எனக்கு வந்துட்டு தெரியல. எந்த ஒரு மக்களும் வரவும் இல்லை. அந்த நியூ இயர் அதுவும் இங்கிட்ட எட்டி கூட பார்க்கல வந்து. ஸோ யார் வந்தான்னா வராட்டி என்ன, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு போனேன். போயிட்டு ஒரு தீபம் போட்டேன். ஆனால் தீபம் பார்த்திங்கன்னா டக்குன்னு பிடிக்கவே இல்லை வந்துட்டு. காற்று வர அலமோதுதுங்களா. ஸோ அதனால் நம்ம ஏற்றி வச்சாலுமே டக்கு டக்குன்னு வந்துட்டு காற்றுல ஆஃப் ஆகிடுது வந்துட்டு. விளக்கு வந்து அணைஞ்சிடுது. ஸோ எனக்கு என்னடாயா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்தது. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் அணைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 கைக்கு அணை கொடுத்து எப்படியோ பொறுமையாக ஏற்றி வச்சுட்டு, அதுக்கு இந்த அட்டை கிடக்கு பார்த்திங்களா, அந்த அட்டையெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு வழியாக ஏற்றி முடித்தாச்சு வந்து. ஏற்றிட்டேன். இதுவே ரொம்ப நேரம் ஏற்றிட்டு இருந்தேங்க. எனக்கு என்னடா இப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து இது வந்துட்டு. ஸோ அதனால் எப்படியும் ஒரு வழி ஏற்றி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தவங்க வந்துட்டு வந்திருந்தாங்க வந்து. நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து வந்துட்டு ஒரு அம்மா வந்தாங்க. இப்போ எம்டியாக தான் இருக்குங்களா, இதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வருவாங்க வந்து. ஸோ லாக்கில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் மயில். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது வந்து. எப்பயுமே இங்கே கொஞ்சம் க்ரௌடு தான் இருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஓப்பனிங்கும் இல்லை, லாக்கும் பண்ணி வச்சுருக்குறாங்க. எதுக்கு லாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரீசனுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன் எதனாலும் தெரியல வந்து. சரி, ஓகே, நம்ம என்ன பர்பஸுக்கு வந்தோமோ அதை நம்ம வந்து முடிச்சுட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு வந்தது. நம்ம ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தீபம் போட்டோம். நெக்ஸ்ட்டு முருகனுக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. இங்கே முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு, அப்புறம் கொஞ்சம் 2 தீபம் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம சிவன்கிட்ட வந்துட்டு போனோம் வந்துட்டு. இங்கே வந்துட்டு சிவன், முருகன், விநாயகர், ஸோ நவகிரகங்கள், அந்த தட்சிணாமூர்த்தி எல்லாருமே அப்படியே இந்த உள்ளுக்கு ஒரே இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. துர்க்கை அம்மன், ஸோ எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் வந்து சூடத்தை ஏற்றுறேன் வந்து. விளக்கேற்றி முடிச்சுட்டு தான் சூடத்தை வந்து ஏற்றிட்டுருக்குறேன். ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த அம்மா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வந்தாங்க. சரி, ஓகே, அவங்க உட்காந்தா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சூடத்தை போட்டு கொளுத்திட்டு ஏற்றிட்டு, சரி நம்ம ஒரு வேண்டுதல் வந்துட்டு போட்டோம். எனக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆச்சு வந்துட்டு. எல்லாம் விளக்கேற்றிட்டு தீபம் போட்ட உடனே தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது வந்து. அன்றைக்கி டே வந்துட்டு நல்லா இருக்கணும், இந்த இயர் எண்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஹாப்பியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ், ஒரு எமோஷ்னல் கலந்த ஒரு மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு அந்த டைமிங் வந்து. ஸோ இவங்க தான் என்னுடைய 2 கிட்ஸு, 2 பசங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்னாவது உட்காரணும் இல்லைங்களா. ஸோ அதனால் தீபம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு உட்காந்தோம். ஸோ இந்த டைம் பார்த்தா நல்லா இங்கே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. அந்த சைடு நம்ம மொபைல் வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா
பாருங்க அப்படியே டல்லாக வந்துட்டு இருக்குது. ஈவினிங் டைம் அப்படின்றதால கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. இது நம்ம முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். அந்த டெம்பிள வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே வந்தோம். இதுதான் கோயிலோட அவுட் ஆஃப் போர்ஷன் வந்துட்டு. ஸோ இதுதான் கோயில் சுற்றி மக்கள் வந்துட்டு உள்ளுக்கு கும்பிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு வருவாங்க. கோயில் சுற்றி போகிற இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு அந்த டெம்பிளோடைய செவருக்கு பின் போர்ஷனில் தான் நாங்கள் வந்து நின்றுட்டுருக்குறோம். பின்னாடி தான் நின்றுட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்து தான் ஒரு அப்படியே இன்ட்ரோ கொடுக்குற மாரி வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது எப்படி இங்கே வந்தோம்னா அந்த டெம்பிளை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டோம். ஸோ அங்கே தீபத்தூபம் கொஞ்சம் வச்சுட்டு ஸோ கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. இங்கேயே நம்ம வந்துட்டு ஒரு வாக் போகிற மாதிரி அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கபல் மாதிரி வந்துட்டு எடுத்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு இது எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே என்னையே வந்துட்டு பார்த்தாங்க. அப்படி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. என் பசங்களும் என்னம்மா எல்லாருமே உங்களையே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது பார்க்க ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பார்த்துட்டு இது பண்ணாங்களா என்னான்ட்டு அதுவும் தெரில. ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் போகணுன்ட்டு ஆசை. ஸோ அதனால் வந்துட்டு போட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய கெஸ்ஸிங் வந்துட்டு அதான் எல்லாருமே வந்துட்டு பார்த்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தானே. எல்லோரும் நம்மளை திரும்பி பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தானே. ஸோ அதனால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பியாக வரும். கொஞ்சம் ஷையாகவும் இருந்தது. ஸோ இதுதாங்க வந்துட்டு என்ட்ரன்ஸு. இதுதான் நம்ம சிவனுக்கு போகிற என்ட்ரன்ஸு. ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே நியூ இயர் அதுவும் ஃபுல்லாக லைட்டிங் தாங்க. லைட்டிங்கு, நல்லா அபிஷேகம், நல்லா ஆராதனை. ஸோ மாலை அலங்காரம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எடுக்க முடியல, ஷூட் பண்ண முடியல. ஸோ இது மட்டும் தான் கவரேஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதாங்க இந்த நவகிரகங்கள் இருக்குல்ல. ஸோ அங்கே பசங்களை ஏற்ற சொன்னோம். சரி பெரியவரை ஒரு விளக்கு ஏற்ற சொன்னோம். சின்னவரை ஒரு விளக்கு ஏற்ற சொன்னோம் வந்துட்டு. ஸோ அவங்க தான் ஏற்றிட்டுருக்குறாங்க. ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் நவகிரகம் ஒரு 9 தடவை சுற்றணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஏற்றி முடிச்சுட்டு போய் சுற்றணும். ஸோ அங்கே பாருங்கள் எல்லாருமே அந்தாண்ட ஒரு தட்டி மாரி இருக்குங்களா. ஸோ அங்கேயும் ஏற்றி வைக்கிறாங்க. இங்கேயும் ஏற்றி வைக்கிறாங்க. ஆப்போசிட்டில் தான் ஏற்றி வைக்கணும். ரொம்ப பக்கத்துலலாம் போய் ஏற்றக்கூடாது. ஸோ அதனால தான் அங்கே தட்டு மாரி வச்சு ஏற்ற சொல்கிறாங்க. இவருக்கு பார்த்தாக்கா டக்குன்னு பிடிக்கவே இல்லை அதனால் ஓரமாக எடுத்து வச்சு சரி இங்கே வச்சு ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். ஸோ அதேமாதிரி ஏற்றிட்டார் ஸோ ஏற்றி தொட்டு கும்பிட்டுருக்காரு. பயபக்தியோட புள்ள தொட்டு கும்பிட்டுருக்கிறாரு. ஸோ 2 பேருமே கும்பிட்டாங்க. ஸோ நான் எடுத்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சேன். ஸோ இப்போ ஏற்றி முடிச்சிட்டாரு இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் இருக்கிற இடத்துலையே நம்மளும் தூக்கி இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்மளும் தொட்டு கும்பிட்டு ஒரு கும்பிட போட்டு வேண்டுதல் வச்சுட்டு அப்படியே நம்ம நவகிரகத்தை அப்படியே சுற்ற கிளம்பியாச்சு. சுற்ற போயிட்டுருக்குறோம் இது வேறு ஒரு 9 சுற்று சுற்றணுமா. நம்ம வேண்டுதலும் வைக்கணும். அந்த நவகிரகத்தை சுற்றும்போது 9 சுற்று கவுண்டிங்கில் வைக்கணும். ஸோ அது 2 மைண்ட் செட்டாக அந்த டைமில் நம்ம வச்சுக்கணும். ஒன்று சுற்றல் மட்டுமே வச்சுட்டோம்னாக்கா வேண்டுதல் மிஸ் ஆகிடும். ஸோ வேண்டுதலும் மிஸ் ஆகக்கூடாது. நம்மளுடைய சுற்றல் ரவுண்டிங் அதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு எண்ணத்தோடையே போயிட்டே இருந்தோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டு அப்புறம் பசங்களை சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே ஒரு விஷுவல் மாதிரி எடுக்க சொன்னோம். அங்கே ஒரு 9 சுற்று சுற்றியாச்சு. 9 சுற்று சுற்றிட்டு பக்கத்தில் ஒரு சாமி தான் அம்மன் மாதிரி தான் இருக்கும் அங்கே இருக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு சூடத்தை மட்டும் ஏற்றிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம அங்கே ஒரு வேண்டுதல் வச்சோம். என்ன நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டு தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளும் இது பண்ணோம். இவர் அதுதான் சின்னவர் சரி இவரோ கொஞ்சம் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நம்ம சரி போயிட்டு ஒரு வாக் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸோ இதே எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு பக்கத்தில் இது ஒரு குட்டி போது ஒரு சாமி. ஸோ இங்கேயும் போயிட்டு அப்படியே ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வரணும். நம்ம இதை முடிச்சுட்டு டைரெக்டாக அப்புறம் சிவனுக்கு போகணும். சிவனுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலை ஃபுல்லாக சுற்றி வரணும். அங்கே சிவன்கிட்ட போயாச்சு. நம்மளுக்கு
பாருங்கள் விபூதியெல்லாம் வாங்கியாச்சு, குங்குமமும் வாங்கியாச்சு. ஸோ அது நம்மளால் எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்மளாலாம் கவர் பண்ண முடியல. அதனால் அவுட்டிங் வெளியில் முடிச்சுட்டு வந்தப்போ இது எடுத்தது வந்து துர்க்கைம்மன் போயிட்டு துர்க்கைம்மனுக்கு வந்து சோடா ஏற்றி கும்பிட்டது. ஸோ துர்க்கைம்மன்ட்ட போயிட்டு தான் அந்த குங்குமம் எடுத்தது. நம்ம சிவன்கிட்ட திருநீர் முட்டை தான் கொடுப்பாங்க. அதனால் திருநீர் முட்டை தான் நம்ம வந்துட்டு வாங்கணும். ஸோ வாங்கிட்டு ஓவராலாக முடிச்சுட்டு கும்பிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு அவுட்டிங் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து 7:30 ஆகிடுச்சு. இருட்டிடுச்சு பாருங்கள். வந்து இங்கேயும் என்ட்ரன்ஸில் இங்கேயும் வந்துட்டு அந்த லைட்டு வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா அழகாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் அதுமாரி நான் வந்துட்டு பார்க்குறேன். ஒவ்வொரு பிரதோஷம் அப்பவும் ரொம்ப கிராண்டாக வந்துட்டு செய்வாங்க. ஸோ அப்போ 4:00 மக்கள் வந்து திரண்டுருவாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த 6 to 6:30 வந்து நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ வந்து பிரதோஷம் அப்போ வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு உள்ளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் வந்து. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட போயிட்டு ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் வந்துட்டு போக முடியல வந்துட்டு. ஸோ அந்தமாதிரி டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக எல்லா கோயிலுமே முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எதிர்பாராத விதமாக பூஜை வந்துட்டு நடந்தது அங்கே வந்துட்டு. ஸோ இது அன்பிலீவபுளாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது ரொம்ப வருஷம் கழித்து நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ இது நீங்களும் வந்துட்டு பாருங்கள், உங்கள் வீட்டிலும் ஒரு நல்ல இது நடக்கும். கோமாதா வந்துட்டு நல்லா அலங்கரித்து வச்சுட்டு அதுக்கு தீபாராதனை எடுத்து அது ஓன் வாய்ஸும் வரும் பாருங்களேன். அவங்க வந்துட்டு அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு உள்ளுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் வைப்பு வந்துட்டு க்ரியேட் பண்ணி விட்டது. ஸோ நல்லா இருந்தது. மங்களகரமாக லாஸ்ட்டு டைம் எண்டு முடிஞ்ச மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. எல்லாத்தையுமே சுற்றி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ அவுட்டிங் வெளியில் வரும்போது அம்மா அங்கே பாருமான்னு சொல்லிட்டு சின்னவர் சொன்னவர். பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. ஸோ அதை எடுத்துகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. சி யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.